ஹேலோங்க. இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஷோ தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்கூல் சைக்கோ புல்லி பார்ட் 15 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, நேரா த ஜங்குக்கு வந்து வான எங்கே கூட்டிகிட்டு போயிருந்துருப்பான்னா, ஒரு பார்ட்டி ஹாலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்திருப்பான். ஸோ அது எந்த பார்ட்டி ஹால் அப்படிங்கிறதோட அந்த பார்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 15. ஸோ அவன் நேரா எந்த பார்ட்டி ஹாலுக்கு கூட்டு போயிருக்கான்னா, இவங்களுக்கு ஒரு ரீயூனியன் ஒன்று நடந்துச்சு இல்லையா? அந்த கன்னடி பையன் கூட வானை இன்வைட் பண்ணியிருந்திருப்பான் ஹாஸ்பிட்டலில் வச்சு. ஸோ அந்த பார்ட்டிக்கு தான் கூட்டு வந்திருக்கான். அதில் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. வான் அவ்வளோதான் அவங்கள பார்த்து ஒரு மாதிரி ஷாக்காக நின்றுட்டுருக்கா. ஏன்னா வானுக்கு அங்கே இருக்கிற யாரையுமே பிடிக்காது. ஒரு மாதிரி வானை டீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி புலி பண்ணிட்டு தானே இருந்திருப்பாங்க. ஸோ அதனாலேயே வான் ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் பார்த்துட்ருக்கா. இவன் வேறு இங்கே கூட்டு வந்திருக்கானேன்ற வேறு பயம் வேறு இருக்குது. இதில் அந்த கண்ணாடி பையன் வேறு நேராக வந்து வானுக்கு ட்ரிங்க்ஸ் வேறு கொடுக்குறான். வான் நான் கூப்பிட்டேன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான் ஜக்குக்கு வருது பாருங்க ஒரு கோவம். அப்படியே திரும்பி அவனையும் அவளையும் ஒரு மாதிரி பார்க்குறான். அவளுக்கா ஐயோ இவன் முன்னாடியே வந்து சொல்லணும் அப்படின்ற வேற இருக்குது. நீ என்ன சொல்கிற? ஏய் நம்ம ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணோம்ல, நீ கூட நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் கேண்டீனில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தியே, நான் உன்னை மீட் பண்ணேன். நான் மறந்துட்டியா? காலையில் தானே உன்னை இன்வைட் பண்ணேன், மறக்காமல் வந்துடுன்னு. பரவாயில்ல நீயே வந்திருக்க. பை த வே உன்னோட ட்ரெஸ்ஸும் ஐயும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு என்ன சொல்லதுனே தெரில, ஒரு மாதிரி நின்றுருக்கா. அங்கே எல்லாருமே வாயின ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜிம்மினும் தேங்க வர வரானுங்க வந்து, பரவாயில்லையே பார்ட்டி நல்லா களை கட்டுது போல மச்சான். பாடுறா ஜங்குக்கு புது பொண்டாட்டி கூட வந்திருக்கான். என்ன ஜங்குக்கே பொண்டாட்டி கூட வந்திருக்க? வந்திருக்கேன் தெரியல, மூட்டை இல்லைங்கடா. என்ன மச்சான் கோவமாக இருக்கான்? என்னடா என்ன கோவமாக இருக்க? ஒன்றும் இல்லை, வாயை மூட்டை நில்லுங்கடா. என்னடா இவன் எது கேட்டாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கான், அப்படியே மயிறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டேய் அவன் தான் கோவமாக இருக்கான்னு தெரியுதுல, விட்டு தள்ளு. அவன் எப்பவுமே இப்படி தானே, விடு. பார்ட்டி என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா, அவன் பாட்டுக்கு வானை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். வாயின் அங்கே இருக்கிற பொண்ணு மேலே போய் விழுந்திருப்பா. அவள் கையில் ரிங்ஸ் வேறு வச்சுருப்பா போல், அது அவளோட ட்ரெஸ் மேலே பட்டுருச்சு. வாயினும் சாரி கேட்குறா. ஆனால் அவன் என்னன்னா வாயின் அப்படியே சப்புன்னு கணத்துலேயே அரைஞ்சிட்டு, ஏய் வாயன் உனக்குலாம் வெக்கமா இல்லை? ஏதோ எங்கள் ஸ்கூலில் ஒரு வாரம் வந்து படித்தேன், போனால் போதும் உன்னை அவன் இன்வைட் பண்ணியிருக்கான். வந்தேன்னா மூட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சோமா தின்னம்மா போனமான்னு இருக்கணும். உனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்லைன்னு தெரியும்ல. இதுக்கு நீ வந்ததே தப்பு. இந்த லட்சணத்தில் எவ்வளோ ட்ரிங்க்ஸ் வர வந்து கொட்டுறியா? இது எவ்வளோ காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? ஓ சாரி, நீ தான் பெரிய லீ ஃபேமிலியோட பொண்ணாச்சே, அது ஒரே வாரிசு. புரியுது, பெரிய பணக்காரி தான். நீ நினச்சது ஒரு விஷயமே இல்லை தான். இருந்தாலும் இப்படியே வந்து கொட்டுவ. இது என்னோட ட்ரெஸ்ஸு, நான் காசு போட்டு வாங்கினது. கொட்டுனா அவனை அடிக்க தான் செய்வான் அப்படின்ட்டு அவள் அவ்வளோ தும்பராக பேசுகிறா. வயானு எதுவுமே பேச முடில. ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அவளுக்கு ஒரு மாதிரி அவமானமாகவும் ஃபீல் ஆகுது. இங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும்போது அப்போ அந்த கண்ணாடி பையன் தான் வந்து, ஏய் இப்போ எதுக்கு அவட்ட இப்படி கத்துற? எதுக்கு அவளை அடித்ததுக்கு சாரி சொல்லு. அவள் மேலே ட்ரிங்க்ஸ் கொட்டினாதான் இப்படி அடிப்பியா? சாரி கிளவிக்கிட்ட. டேய் என்னடா என்ன நீ என்ன அவளை லவ் பண்ணுறியா இல்லை கல்யாணம் பிடிக்க போறியா? அவளுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. என்னால் அவகிட்ட சாரி கேட்க முடியாது, ஒரு விளக்கனையும் புளிக்க முடியாது, மூட்டுப்போ. என்னால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு நேரம் இன்னொரு ட்ரிங்க்ஸ் எடுத்து நான் ஜங்கு கிட்டே போய், ஜங்கு என் ட்ரெஸ்ஸை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் இந்த வாயின் இருக்காளே என் மேலே ட்ரிங்க்ஸை கொட்டி விட்டுட்டா. என்னது வாயின் உன் மேலே ட்ரிங்க்ஸ் கொட்டினாளா? ஆமாம், தொப்புன்னு வந்து என் மேலே விழுந்துட்டா. நான் கையில் வச்சுருந்த ட்ரிங்க்ஸ் வந்து என் மேலே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது தான் ஜங்குக்கு தெரியுது, அடா ஆமாம் நம்ம தானே தள்ளி விட்டோம், அதான் கொட்டிட்டா போல அப்படின்ட்டு. சரி அதுக்கு நீ என்ன பண்ண? நான் என்ன பண்ணேனா? உனக்கும் ஆல்ரெடி வானை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், எனக்கும் சுத்தமாக அவளை பிடிக்காது. ஏன்னா கொஞ்சம் அழகாக தான் இருக்கா. ஸோ அதனால் இருந்த கடுப்பில் எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டியே பலர்னு கன்னத்துலேயே உனக்கு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டது ஜங்குக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்க்குறான். அவள் என்னாச்சு, ஏன் இப்படி பார்க்குற? ஓ ரொம்ப ஷாக் ஆகிட்டியா? உனக்கு அவளை அடிக்கணுமோன்னு இருக்கா? நான் வேணா அவளை கூப்பிட்டு வரேன், சப்புன்னு கன்னத்துலேயே ஒன்று விட்டு அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோதான் ஜங்குக்கு அந்த கையில் இந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் கீழே போடுறான். எல்லோரும் அப்படியே திருப்பி பார்க்குறாங்க. அந்த பிள்ளைக்கு ஒன்றும் புரியல, எதுக்கு இவன் கீழே போட்டான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் பலார்னு ஒரு 4 அந்த பொண்ணு மேலே விடுறான். இதை பார்த்தது எனக்கு ஷாக்கு. நம்மளை அடித்தாங்கன்றதுக்காண்டி அவளை போட்டு இப்படி அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஜங்குக்கு அப்படியே கணத்தில் நல்லா அடிச்சு விட்டுட்டு, என்ன தைரியம் இருந்தால் ஏன் பொண்டாட்டி மேலே கை வச்சிருப்ப?
அப்படின்றான். இத கேட்டதும் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடி பையனுக்குலாம் அல்ல என்னது ஜங்குக் பொண்டாட்டி அப்படின்ற மாரி வான பார்க்கும்போது, வான் அப்படியே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு ஸ்டேஜ் மாரி இருக்கும். அங்க வான அப்படியே வேகமா கூட்டிட்டு போய், "இங்க பாருங்க, இது வயன். வயன எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தியும் தெரியும் அப்படிங்கிறது தெரியும். வயன் என்னோட வைஃப். எனக்கும் அவளுக்கும் நேத்து தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ என்னோட பொண்டாட்டி. இவகிட்ட எது பேசுறதா இருந்தாலும் இல்லைன்னா எது பண்ணுறதா இருந்தாலும் ஒழுங்கா மரியாதையாக பண்ணணும். இல்லைன்னா வேற மாதிரி போய் முடிஞ்சிடும். நான் ஸ்கூல் படிக்கும் போதே எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இப்போ நான் எப்படி இருக்கணும் தெரியும். தெரியுதுல? ஒழுங்காக இருந்துக்கணும். ஒழுங்காக எல்லாரும் மரியாதையாக நடந்துக்கணும். புரியுதா அப்படின்ட்டு சொல்லிட்டான். பாட்டுக்கு வாங்கி விட்டுட்டு போயிட்டான். அப்படியே சிம்முன்னெலாம் பார்க்குறான். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கான்? டே மச்சான், என்னடா நினச்சிட்டு இருக்க? அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா, இல்லை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு அவளை பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்காத மாதிரி நடிக்கிறியா? பார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. அவள் வேணும்னு நினச்சேன். அவள் எனக்கு வேணும்னு நினச்சேன். அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே எதுவும் கேட்காத. என்னது வேணும்னு நினச்சானா கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? எங்ககிட்ட ரிவெஞ்ச் எடுக்க போகிறேன்னு சொன்னேன். அதுவும் எடுப்பேன். ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரியுதா? என்கிட்ட திமுறா பேசணும், என்னை அதிகாரமாக நடத்தணும். அப்போ எனக்கு ரிவெஞ்ச் பண்ணணும்னு தோணும். இவ அழுதுட்டு இருக்கா, சாரி கேட்குறா, என்னை மன்னிச்சிருன்றா. விட்டு என்ன தர போய் ரிவெஞ்ச் எடுக்க சொல்கிற? நீயே சொல்ல, என்ன எடுக்க சொல்கிற? நீ ஒன்றும் பண்ண முடியல. நம்மக்கிட்ட கொஞ்சம் திமுறாக நடந்துக்கிட்டாவாது, இல்லைனா ஆமாண்டா அப்படி தான் பண்ணுவேன்னா கிளிக்க முடியும் அப்படின்னு கேட்டாவாது கொஞ்சமாவது கோவம் வரும், ஏதாவது பண்ணணும்னு தோணும். இது எனக்கு தேவையானதாக பார்த்து பார்த்து பண்ணுது. அப்புறம் எங்கிட்ட இருந்து இதுக்கிட்ட ரிவெஞ்ச் எடுக்கிற முள்ளாக வர்றது? எதோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வெறி இருந்தது. இல்லை ரிவெஞ்ச் எடுத்துடணும், கிழிச்சிடணும், பிடிச்சிடணும். என்றைக்கு முகத்தை பார்த்து தொலைஞ்சோமோ அந்த கண்ணு மையத்தை வர பார்த்து தொலைஞ்சனோ ஒரு இலம் வந்து தொலைய மாட்டேங்குது. இது கிட்ட போனாலும் ஏதாவது நடந்துருமோன்னு தான் பயமாக இருக்குது எனக்கு. டே ஜங்குக்கு, டே மூட்டு போங்கடா, சரக்கிட்டு வா அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இவனுங்களுக்கெல்லாம் புரியல. ஜங்கு கூட இந்த விஷயம் இவங்க பார்த்ததே இல்லை போல். ஒரு மாதிரி ஷாக்காகி தான் பார்த்துட்டு இருக்கானுங்க. வாயன் மாதிரி இதெல்லாம் நல்லா கேட்டிருப்பா போல். அவளுக்கு ஒரு மாதிரி ஜங்குக்கு மேலே ஒரு லைட்டாக சாஃப்டான காண வருது. ஸோ அவளே ஜங்கு கிட்ட போகிறா. அவன் இது இதுக்கு வந்தது இப்போ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போது அவள் அந்த பொண்ணு கணத்தில் அடிச்சிருப்பாளையா, ஸோ அது வந்து கணத்தில் அப்படியே சவப்பாக பதிஞ்சிருக்கும். ஸோ அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வாயனுமே ஜங்கு கிட்ட போய், நீ எனக்காக அந்த பொண்ணை அடிச்சியா? என்ன கேட்டா? நீ எனக்காக தானே அந்த பொண்ணை அடிச்ச? ஏய் அதெல்லாம் இல்லை. நீ எனக்கு சொந்தமானவ. எனக்கு பிடிச்ச பொருளை யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா சுத்தமாக பிடிக்காது. அப்போ என்ன உனக்கு பிடிக்குமா? ஐயோ நானே வாயை கொடுத்து மாட்டுறேனே இவகிட்ட. ஏய் என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? மூட்டு போயிரு. வெயிட்டர், ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார் அப்படின்ட்டு அவங்களும் ஐஸ் க்யூப்ஸை கொடுக்குறாங்க. வாயன் அப்படியே பார்க்குறா. அவன் என்னன்னா அந்த ஐஸ் க்யூப்ஸ் எடுத்து உடனே அப்படியே வாயனோட கன்னத்தில் வச்சுட்டான். வாயனுக்கு அது அப்படியே ஜில்லுன்னு ஃபீல் ஆகுது போல். அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூட்டிட்டு கண்ணை திறக்கிறா. அந்த ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்கில் திறக்கிறா அவள் கண்ணை. ஸோ அவனுமே ஒரு மாதிரி அவனே ஐஸ் ஆகி தான் அப்படியே பார்த்துட்ருக்கா அவளோட கண்ணை. இதை தேங்க் பார்த்துட்டு, ஜிம்னு ஜிம்னு நீ ரொமான்ஸை படத்தில் பார்த்துருப்ப, ஏன் நேரில் கூட சம்டைம்ஸ் பார்த்துருப்ப, ஆனால் ஐஸான ரொமான்ஸை பார்த்துருக்கியா? என்னடா வழக்கண்ண சொல்கிற? வழக்கண்ண மூட்டங்க பாரு, ஜங்குக்க பாரு என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்கான் அவன்? என்னடா சலமாரின்னு அந்த பிள்ளைய பார்த்துட்ருக்கான்? தெரில, மச்சானுக்கு காதல் வந்துருச்சு போல், அதான் அப்படி பார்த்துட்ருக்க அப்படின்ன மாதிரி எல்லோரும் அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. வாயனுமே ஜங்கு கிட்ட, ஜங்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு அப்படின்றா. அவன் அப்படியே டொப்பன் ஐஸ் கட்டில் கீழே போட்டுட்டு திரும்பி நிற்கிறான். ஒரு மாதிரி தலையை சொல்லிடுறான். டேய் சரக்கு கொடுங்கடா, சரக்கு கொடுங்கடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸாக பண்ணிகிட்ருக்கான். அப்பயும் வாயினை பார்க்குறான். அந்த ஐஸ் கட்டி வச்சதில் வீக்கோ கம்மியானாலும் இன்னுமே அங்கே அப்படியே ரெட்டிஷாக அதிகமாக தானே ஆகும். ஸோ அது வழக்கம் போல் அதிகமாகுது. அப்படியே ஜங்குக்கெல்லாம் கண் எடுக்க மாட்டேங்குது. அவளோட கண்ணத்தையே தான் பார்த்துட்ருக்கான். அவளாவது போய் தொலைவான்னு பார்த்தா அவளும் போக மாட்டேங்கிறா. அவளும் ஜங்கு பக்கத்தில் நின்றுட்டு,
நீ என்ன ஏன் அங்க எல்லாரும் முன்னாடி ஒய்ஃப்ன்னு சொன்ன? அப்படின்னு வேற கேட்டுட்டு இருக்கா. அவனுக்கு முடியல. ஒரு மாரி கோவம் தான் வருது. "ஏய் மூட்டு இங்கேருந்து போயிட்றி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான், கரெக்ட்டா கண்ணாடி பையன் வந்து, "வான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றான். இத கேட்டதும் ஜங்குக்கு ஒரு மாரி கோவம் வருது. அப்படியே ஒரு மாரி பார்த்துட்டு இருக்கான். வாயனாவது போமாட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா, அப்படியே அவன் பின்னாடியே போயிட்டா. அப்படியே அவன் பார்க்குறான். "என்னடி நான் நின்னுட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு போற" அப்படின்ன மாரி தான் ஜங்குக் பார்த்துட்டு இருக்கான். அந்த கண்ணாடி பையன் வாயன கூட்டு வந்து என்ன சொல்றான்னா, "நீ ஏன் என்ட்ட சொல்லவே இல்ல? உனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. ஆக்சுவலா நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கும். ஏன்னா உன் கையிலேருந்து நான் வெட்டிங் ரிங்க பார்த்தேன். பட் நான் உங்ககிட்ட கேட்கல. ஏன்னா யாராவது போட்டு விட்டுருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் ஆயிருக்குங்கிறது எனக்கு இப்போ அவன் சொல்லி தான் தெரியும். நீ ஏன் என்கிட்ட முதல்லயே சொல்லல? ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணல. அதனால நான் சொல்லல. சரி விடு. இது எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க இப்போ? விட்ரு. இல்லவா எனக்கு உன் மேல ம். ஏன்னா என்ன சொல்ல வந்த? எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நீ என்ன பைத்தியமா? எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனா உன் மூஞ்ச பார்த்தா நீ ஒன்னும் ஜங்குக்க புடிச்சு மேரேஜ் பண்ண மாரி தெரியலயே! ஏதோ அவனோட கம்பல்ஷனால மேரேஜ் பண்ணியிருக்க மாரி தான் இருக்கு. நல்லாவே தெரியுது. ஏதோ ஒரு விஷயத்த வச்சு பிளாக்மெயில் பண்ணி தான் உன்ன மேரேஜ் பண்ணியிருக்கான். நான் ரீசென்ட்டா நியூஸ்லாம் நெறையவே பார்க்குறேன். உங்க கம்பெனி இப்போ ஃப்ளாப் ஆயி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. பட் இன்னைக்கு காலைல பார்க்கும்போது ஏதோ நியூ ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களாமே! நியூ ஷேர் ஹோல்டர்லாம் புடிச்சிருக்கீங்க அப்புட்லாம் கேள்விப்பட்டேன். அப்பனா இது ஜங்குக்கு தான். நீ உன்னோட பிசினஸ டெவலப் பண்ணணுங்கிறதுக்காண்டி தானே ஜங்குக்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட. இங்க பாரு, நீ எப்படினாலும் நெனச்சுக்கோ. எனக்கு அத பத்திலாம் கவல இல்ல. சரியா? எனக்கு நெறைய ஒர்க் இருக்கு. ஒழுங்கா கைய விடு. நான் போணும். நீ என்ன போணும்னு சொல்லிட்டு இருக்க? நீ வேணா சொல்லு. நான் வேணா உன் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றேன். ஜங்குக்கு எவ்வளோ பண்ணனோ அத விட அதிகமாவே பண்றேன். என் அப்பாவும் பெரிய பணக்காரர் தான். என்கிட்டயும் நெறைய காசு இருக்கு. அவன்கிட்ட போறதுக்கு பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. நான் நல்லா பார்த்துக்கிறேன் உன்ன. இங்க பாரு, அவ்வளோதான் உனக்கு மரியாத. என் கேரக்டர தப்பா பேசுனா, உன்ன நான் சும்மா விட மாட்டேன். நீ என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறது மட்டும் ஜங்குக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். உன்னை அவன் சும்மா விட்டுருவான்னு நினைக்கிற? நீ எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் உன்னை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவான். அது உனக்கும் தெரியும். இதுக்கடுத்து என்கிட்ட இப்படி பேசுகிறவள வச்சுக்காத. ஒழுங்கா இருக்க கற்றுக்கோ. அப்போது உனக்கு என்ன ஜங்குக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து ஆன்சர் தெரியல. அப்படி அவனை ஒரு மாறி பார்த்துட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ ஜங்குக்கு வந்து ரூம் கிட்ட வரான். அவன் எதுக்கு எப்போ ரூம் கிட்ட வந்திருப்பானா, உனக்கு ஜங்குக்க பிடிக்குமா அப்படின்னு கரெக்டாக அந்த பையன் கேட்டிருப்பான். அதுக்கு வாயின் என்ன ஆன்சர் சொல்ல போறா அப்படின்ட்டு ஜங்குக்கு ஆர்வமாக வாயே பார்த்துட்டு இருக்க. அவன் எதுவும் சொல்லாமல் அப்படியே போகிறத பார்த்தது ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. இவ்வளோ நேரம் வாயின் மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் ஓவர் டோஸாக இருந்திருக்கும். இப்போ இப்படி போனதும் ஒரு மாதிரி வெறியாகுது, கோவம் வருது. அந்த கோவத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அங்கே பொம்பளை பிள்ளைங்களாம் சும்மா கும்பலாக பசங்க கூட ஆடிட்டு இருக்கோம். அதில் ஜிமினும் தேங்குமே ஒரு ஆட்டம் போட்டுட்டு இருந்திருப்பானுங்க. இவனும் என்ன பண்ணுறான்னா, ஒரு 2 பொண்ணுங்க மேல போய் கைய போட்டுட்டு, அவன் பாட்டுக்கு தண்ணி அடிச்சுட்டு, அப்படியே செம்ம டான்ஸ் போட்டுட்டு இருக்கான். ஸோ, அப்பந்தான் வாயனும் இவன்கிட்ட பேசி முடிச்சுட்டு, அப்படியே வெளில வந்து பார்க்குறா. ஸோ, எங்க ஜங்குக்க காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது தான், அவன் 4 பொண்ணுங்க கூட ஒரு மாரி ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடிட்டு இருக்கத பார்த்ததும், அதுவும் அங்கங்க கை வச்சு ஆடுறத பார்த்ததும், வாயனுக்குலாம் ஒரு மாரி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் இவன் ரொம்ப நல்லவன், நம்ம மேல அவனுக்கு விருப்பம்லாம் இல்ல அப்படின்லாம் நெனச்சிட்டு இருந்தா. இப்போ இப்படி பண்ணுறத பார்த்ததும், இவன் இன்னும் திருந்தவே இல்லைல அப்படின்ற மாரி தான் வாயன் ஒரு மாரி பார்த்துட்டு இருக்க. ஜங்குக்கு பார்க்குறான், வாயன் தன்னை பார்க்குறா அப்படின்ட்டு. இருந்தாலும் வேணுக்குனே முன்னையே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணியிருந்திருப்பான். பட் வாயன் பார்க்குறா அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து, அப்படியே இன்னும் கொஞ்சம் உரசி, இது பண்ணி, அது பண்ணி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான். வாயனுக்கு அத பார்க்க பார்க்க ஒரு மாரி கோவம் வருது. இருந்தாலும் அவளால எதுவும் பண்ண முடியல. அங்க ஒரு சோஃபா இருக்கு. அதுகிட்ட போய் ஓரமா உட்காந்துட்டு அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. அவ கண்ண அவன் மேலேருந்து எடுக்கிற மாரி இல்ல. ஒரு மாரி வச்ச கண்ணு வாங்காம அவனையே பார்த்துட்ருக்கா. ஜங்குக்கும் அப்படியே வாயினையே பார்க்குறான். அந்த பொண்ணுங்க கூடயும் ஆடுறான். இருந்தாலுமே அவ கன்டினியூஸா விடாம, அவனையே பார்த்துட்ருக்குது அவனுக்கே தெரிஞ்சதும். அவனால சுத்தமா முடியல. அந்த 2 பொண்ணுங்கள அப்படியே தள்ளி விடுறான். அதுங்க என்னடான்னா, "ஏய் ஜங்கு கமான் நம்ம டான்ஸ் ஆடலாம். நீ என்ன இப்படி தள்ளி விட்டுட்டு போயிட்டுருக்க? இந்தா ட்ரிங்க்ஸ் அப்படிலாம் எடுத்து குடுக்குதுங்க." இருந்தாலும் அவனுக்கெல்லாம் முடியல. ஏன்னா வாயின் அவனையே தான் பார்த்துட்ருக்கா. அவளால ஏத்துக்க முடில. அப்படியே வேகமா நேரா வாயின்கிட்ட வரான். அப்படியே வாயினோட கைய பிடிச்சு தூக்குறான் வாயினுமே. அவனே தான் பார்த்துட்ருக்கா. அவ்வளோதான் வந்த ஃபோர்ஸுக்கு அவன் பாட்டுக்கு வாயின பிடிச்சு கிஸ் பண்ண, வாயின் எதுவுமே பண்ணல. அவ பாட்டுக்கு தான் நின்னுட்ருக்கா. திருப்பி கிஸ் பண்ணல, அவன தள்ளி விடல, எதுவுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு கிஸ் பண்ணிக்கிட்டே பக்கத்துல ஒரு ரூம் மாரி இருக்கு. அதுக்குள்ள தள்ளிட்டு போயிட்டான். ஸோ தள்ளிட்டு அவன் பாட்டுக்கு வாயின வால்ல லாக் பண்ணி, அவளோட கைய மடக்கி வச்சுட்டு,
அவள அப்படியே கிஸ் பண்ண. அவ எதுவுமே பண்ணாம அப்படியே அவன பார்த்துட்ருக்கா. ஸோ ஜங்குக்கும் கொஞ்சம் நல்லா கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அவளோட கண்ண பார்க்குறான். அதில கொஞ்சம் வலிலாம் தெரியுது. அப்படியே அவ கண்ண பார்த்துட்டு கன்னத்த பார்க்குறான். அது ரெட்டிஷா இருக்குல்ல. ஸோ அதில போய் ஒரு சின்னதா சாஃப்ட்டா கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் அவள தான் பார்க்குறான். அவளுக்கு ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ அவனையும் ஒரு மாரி அழுகுற மாரி பார்க்குறா. "ஏய் என்ன? எது இப்படி பார்த்துட்ருக்க? ஆ? நீ ரொம்ப குடிச்சிருக்க. அது எனக்கே தெரியும். எதுக்கு நான் ஆடும்போது அது அந்த பிள்ளைங்க கூட ஆடும்போது எதுக்கு நீ என்ன அப்படி பார்த்துட்ருந்த? நான் பார்த்தா உனக்கு என்ன? நீ எதுக்கு இப்போ என்ன கிஸ் பண்ணன்னு நான் கேட்டேனா? இல்லைல்ல. நீ மட்டும் ஏன் கேட்குற?" அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு என்ன சொல்லனே தெரில. லைட்டாக சிரிப்பெல்லாம் வருது. அப்படியே ஒரு மாரி அவளையே பார்க்குறான். அவளும் ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ அப்படியே ஜங்குக்கு மறுபடியும் கிஸ் பண்ணலாம் அப்படின்னு கிட்ட வரும்போது வான் வந்து லைட்டாக மூஞ்ச திருப்பிக்கிறா. அவனுக்கு ஒரு மாரி ஆகுது. எதுக்கு இப்போ மூஞ்ச திருப்புற அப்படின்ட்டு வேணுக்குன்னே திருப்பின மூஞ்ச அவனுக்கு தோதா அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். வாயினை விட்டவே மாட்டிக்கிறான். அவள் லிப்ஸை போட்டு நல்லா ஃபைட் பண்ணுறான். வாயனுக்கு ஒரு கட்டத்தில் வலிக்குது. மூச்சு முட்ட ஆரம்பிக்குது. ஸோ அப்போ தான் அவள் வேண்டாம் அப்படின்ட்டு தள்ளி உள்ள ஷோல்டரை சும்மா தட்டுறா போதும் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனும் அப்படியே கிஸ்லாம் பிரேக் பண்ணிட்டு தள்ளி வந்து நின்றுட்டு, "நீ என்ன லவ் பண்ணுறியா? எல்லாம் என்ன புருஷனா ஏற்றுக்கிட்டியா? இல்லை இல்லை. அப்புறம் நீ நான் கிஸ் பண்ணும்போது அமைதியாக நின்ன சொல்லு. என்னை தள்ளி விடாமல் எதுக்கு நின்ன? நீ ஏன் என்னை ஃபஸ்ட் டைமாக கிஸ் பண்ணுற? இல்லை இல்லை. இல்லைனா நீ என்னை கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ வேறு யாரும் இல்லையே, என் புருஷன் தானே. ஸோ எனக்கு கிஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உனக்கு இருக்குது. அதுவும் இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் கிஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி நீ என்ன பண்ணியிருக்க. இதை விட அதிகமாகவே பண்ணியிருக்க. தள்ளி விட்டாலும் நீ என்ன விடவா போகிற? மறுபடியும் இழுத்து பிடிச்சி பண்ண தானே போகிற. அது எதுக்கு நான் ஸ்ட்ரகிள் பண்ணும்? அதான் நான் எதுவும் பண்ணல. பரவாயில்லடி, தேறிட்டேன். அதுவும் ஒரு வார்த்தை சொன்ன பாரு, இது என்ன மொதல் வாட்டியாக பண்ணுற, இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன்னு. அங்கே நிற்கிறடி நீ, அங்கே நிற்கிற. என்ன சொன்ன? அப்போ நான் உன் புருஷன் ஒரே மறுக்கு. அப்போ அங்கங்கே தொடலாம், அங்கங்கே கிஸ் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளுக்கு என்ன சொல்கிறதே தெரில. நம்ம ஒரு அர்த்தத்தில் சொன்னால் இவன் ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறானே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. அவனும் ஒரு மாதிரி அவளை சிரிச்சுட்டே பார்த்துட்டு, என்ன எதுக்குடி பார்க்குற? அவனும் இல்லை, இப்போ எந்த பிள்ளைங்க கூட போய் ஆடு போ அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவள் பாட்டுக்கு வெளில வரா. வெளில வரும்போது அவளுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அங்கே வந்து அவள் பாட்டுக்கு உட்காந்து ஜூஸ் தான் குடிச்சிட்ருக்கா. அப்படியே பின்னாடி ஜங்குக்கும் லிப்ஸை தடவிக்கிட்டே வரான். ஜிம்மெல்லாம் பார்க்குறான். இது திருந்தாது அப்படின்ற மாதிரி. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மடகாஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் முதல்ல எல்லாரும் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஓகேவா? டாடா, see you later. பாய்.